வணக்கம் மக்களே! மணிநாடு சேனல் உங்கள அன்போட வரவேற்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 17. இன்னைக்கு மார்னிங் செஷன்ல நம்ம ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் பிளஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஃபோகஸ்டா பார்க்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்ட நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு ஏர்னிங் ரிப்போர்ட் ரிசல்ட்டும் வரப்போகுது. இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஆக்சிஸ் பேங்க், நெஸ்லே இந்தியா, எல்டி மைண்ட்ரி, டாடா கெமிக்கல்ஸ், டாடா கம்யூனிகேஷன்ஸ், சியட், ஹேவல்ஸ் இந்தியா, ஜிந்தால் ஸ்டீல், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், 5 பைசா கேபிட்டல், ஜியோடெக் ஃபினான்ஷியல் சர்வீஸ், டெக்கன் பியரிங்ஸ், தனலட்சுமி பேங்க், ஹர்ஷல் அக்ரோடெக், மஹேந்திரா இபிஎஸ் இரிகேஷன்ஸ், நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், பாலிகேப் இந்தியா, குவிக் ஹில் டெக்னாலஜி, ஷெமோரா என்டர்டைன்மெண்ட், ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா, எஸ்டபிள்யூ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கம்பெனிஸோட Q2 ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரப்போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி ஏர்னிங் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். எந்தெந்த கம்பெனிக்கெலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ, எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ், ஆதித்யா பிர்லா மணி, கிறிசல், கோல்டி பாட்டில் டெவலப்மெண்ட். இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோவோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 9.2% க்ரோத் ஆயிருக்குது. இது 1836 கோடியில இருந்து 2005 கோடி அளவுக்கான ஒரு growth பார்த்துருக்குது. அதே மாதிரி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரெவன்யூ 21.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 10,777 கோடியில இருந்து 13,127 கோடியா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 2,132 கோடியில இருந்து 2,252 கோடியா ஜம்ப் ஆயிருக்குது. அதே மாதிரி மார்ஜின் எக்ஸ்பென்ஷனும் 40 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. 19.8%லேருந்து 20.2% மார்ஜின் எக்ஸ்பெண்டேஷன் அதிகமாக இருக்குது. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா நேற்றே ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தது. ப்ளஸ் லாஸ்ட் 2 டேஸாக ஆட்டோ செக்டார்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க நல்ல ரிசல்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட ஸ்டாக் ஃபர்தராக அப் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ். இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 1.9% ரைஸ் ஆயிருக்குது. 313 கோடியில இருந்து 319 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது 2,461 கோடியில இருந்து 2,572 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி எபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 383 கோடியில இருந்து 387 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பட் இவங்களோட மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட் பேசிக் பாயிண்ட் டவுன் ஆயிருக்குது. 15.6ல இருந்து 15.1 டவுன் ஆயிருக்குது. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஐடி செக்டார். இவங்களோட ரெவன்யூ டாலர்ஸ்ல தான் இருக்கும். டாலரோட ரெவன்யூ ஜம்ப் ஆயிருக்குது. 3.9%ல இருந்து ஜம்ப் ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 295 மில்லியன்ல இருந்து 306 மில்லியனை இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ப்ளஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல எல்என்டி டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா 8ல இருந்து ஒரு 10% ரெவன்யூ growth கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எபிட்டாவும் மார்ஜினும் 17ல இருந்து ஒரு 18% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிளஸ் எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரீம் டிவிடெண்ட் இது ஒரு 17 ரூபாய் அளவுக்கான ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா மணி. இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 121% அதிகமாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 கோடியிலிருந்து 26 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்து இவங்களோட ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 96 கோடியிலிருந்து 125 கோடியா இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா கிறிசல். இந்த கிறிசலோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 12.9%. இது பார்த்தீங்கன்னா 152 கோடியிலிருந்து 171 கோடியா இருக்குது. ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா பார்த்தீங்க அப்படின்னா 16% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 160 பேசிக் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 26%லேருந்து 27.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ப்ளஸ் கிறிசல் கம்பெனியும் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 ரூபா அளவுக்கான இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா கோல்டேல் பாட்டில் டெவலப்மெண்ட். இவங்களோட கலெக்ஷன் growth பார்த்தீங்கன்னா அப்படின்னா இயர் ஆன் இயரில் 16%. ப்ளஸ் குவார்டர் அண்ட் குவார்டரில் டவுன் ஆயிருக்குது. 10% டவுன் ஆயிருக்குது. 550 கோடியா இருக்குது. சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயரில் 22% ரைஸ் ஆயிருக்குது. அண்டு குவார்டர் அண்ட் குவார்டரில் 8% ரைஸ் ஆகிக்கிறது. 770 கோடியா இருக்குது. ரியலைசேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது 16%. குவார்டர் அண்ட் குவார்டர்ல 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சேல்ஸ் வால்யூமும் 5% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த 5 ஸ்டாக்கோட குவார்டர்லி ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்த்த மாதிரி இதில் ஒரு 4 கம்பெனி ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட
வேல்யூவேஷன்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஆர்விஎன்எல் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து லோவர் பெட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. 270 கோடிக்கான ஒர்த்தான ப்ராஜெக்ட். இது வந்து மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன்ல இருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ரீசெண்டாவே ஆர்விஎன்எல் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்குது. பிளஸ் வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, ஓரியானா பவர். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு நியூ கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்குது. 375 கோடி ஒர்த்தான கான்ட்ராக்ட். பிளஸ் வந்து 75 மெகாவாட்டுக்கான ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில இருந்து இவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிருக்குது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஜி ஃபுட் இன்டர்நேஷனல். இந்த கம்பெனில வந்து இவங்க சப்சிடரியான பிகாஜி ஃபுட் ரீட்டைல் இதுல வந்து இவங்க 131 கோடி அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அசலண்ட் ஃபேக்டரி ஃபுட் ப்ராடக்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா போட போறாங்க. போட்டு அவங்களோட ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 53.02 அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து அக்விசிஷன் பண்ண போறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்கான் இன்டர்நேஷனல். இந்த கம்பெனி வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்காங்க. பட்டேல் இன்ஜினியரிங் அவங்க கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஜாயிண்ட் எக்ஸ்சேஞ்சரா மியூச்சுவல் பெனிஃபிட் அடைஞ்சு வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பண்றதுக்கான ஒரு எம்ஓயு வந்து போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கம்பெனி பார்த்தீங்கன்னா அப்படின்னா வில்ஸ்மன் கார்ப்பரேஷன். வில்ஸ்மன் கார்ப்பரேஷனோட சப்சிடரியான சின்டெக்ஸ் பிஏபிஎல் கம்பெனி வந்து வீடெக் பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து 100% அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனி வந்து வில்ஸ்மன் கார்ப்பரேஷனோட ஒரு சப்சிடரியா வந்து மாறி இருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இஐஹெச். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 69 மில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல். இவங்களோட சப்சிடரி கம்பெனியான ஆதித்யா பிர்லா டிஜிட்டல் ஃபேஷன் வெஞ்சூர் இவங்க வந்து ஒரு 75 கோடி வந்து வர்கான் அப்படிங்கிற ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து 17.10 இருந்து 32.88 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒப்ராய் ரியாலிட்டி. இவங்களோட போர்டு மீட்டிங்ல வந்து ஒரு நான் கன்வெர்ட்டபிள் டெபச்சூர் வந்து 150 கோடிக்கான இஷ்யூஸ் வந்து பண்றதுக்கு ஆத்தரைசேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அடிஷனலா வந்து இவங்க ஒரு ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க தானேல. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டாடா எலக்ஸி. டாடா எலக்ஸி வந்து ஸ்னாப் டிராகனோட அதாவது குவால்காமோட ஜாயிண்ட் பண்ணி ஸ்னாப் டிராகன் ஸ்பேஸ் எக்ஸ்ஆர் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு புது டெவலப்மெண்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் டிஜிட்டல் ட்வின் அண்ட் ஸ்டிமுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபாஸ்டான ஒரு மெத்தட்ல வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டாடா எலக்ஸி வந்து ஆல்ரெடி ஒரு ஹை வேல்யூஷன்ல தான் இருக்குது. ப்ளஸ் இவங்க அடுத்தடுத்து வந்து டெக் கம்பெனிகளோட ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1.2 மெட்ரிக் டன் பெர் ஆனம் கிரைண்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அரக்கோணம்ல ஒரு பிளான்ட் வந்து ஓன் பண்ணி இருக்கிறாங்க. இது மூலமா வந்து அவங்களோட டோட்டல் சிமெண்ட் கெப்பாசிட்டி வந்து 156.06 வந்து மெட்ரிக் டன் பெர் ஆனம்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு. கொச்சின் ஷிப்யார்டில் நேற்று ஒரு நியூஸ் நம்ம பார்த்துருந்தோம். 5% ஸ்டாக் வந்து அவங்க வந்து விற்க போறாங்க அப்படின்னா அதில் ஒரு 2.5% வந்து கிரீன் ஷூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல விற்க போறாங்க. 2.5% வந்து ரீட்டைலரான நமக்கு வந்து விட போறாங்க. இந்த கிரீன் ஷூ இஷ்யூ வந்து நேற்றைய க்ளோஸ் ஆயிருச்சு. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 2.16% வந்து டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னைக்கு வந்து ரீட்டைல் ஆப்ஷன்ஸோட ஓப்பனிங் வந்து இன்னைக்கு பண்றாங்க அக்டோபர் 17. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அக்டோபர் 28 வந்து அவங்க ரெக்கார்ட் டேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாண்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரா இருக்கணும் அப்படிங்கறது டிசைட் பண்ணி இஷ்யூ பண்றதுக்கான ஒரு இஓட்டிங் வந்து அக்டோபர் 15 வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்லாம் வந்து ஃபோக்கஸ்ல இருக்கும். சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஏர்னிங் ரிப்போர்ட் வரக்கூடிய சீசன். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பல்கா இன்வெஸ்ட் பண்றதை தவிர்த்துட்டு ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அக்வயர் பண்ணி பொறுமையா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வரும்போது ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பிக்குக்கும் போகலாம் டவுனுக்கும் போகலாம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம லாஸ் ஆயிரும் அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக நம்ம பொறுமையா வெயிட் பண்றது வந்து நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸுக்கு அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.